ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! பொன்னி இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொன்னிய அழகா அலங்கரிச்சு, பாவம் தூங்குற பிள்ளைய எழுப்பி வேக வேகமா கிளப்பி கூட்டிட்டு வராங்க கீழ. கீழ வந்து நாங்க வெளியில போறோம் அப்படிங்கிறாங்க. உடனே சரின்னு டக்குன்னு கிளம்புறாங்க பொன்னி. பொன்னி என்ன பொன்னி? சொன்னோன உடனே கிளம்பிருவியா? அப்படின்னு சக்தி கேட்குறாங்க. என்னங்க பண்ணணுங்கிற மாரி பார்க்குறாங்க. அண்ணிக்கிட்ட எல்லாத்தையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வா அப்படிங்கிறாங்க. போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே உஷா வந்துட்டு, எங்கே போறீங்க சக்தி? அப்படிங்கிறாங்க. நல்ல வாய் வச்சுட்டியா? போறவங்கள எங்கே போறேன்னு கேட்கலாமா? அப்படின்னு சக்தி சொல்றாங்க. சக்தியோட அப்பா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எதுவும் கேட்க முடியாது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த வெண்ணிலா அப்பா பேசுகிறாரு. நீங்கள் எங்கே போனாலும் சரி, எங்கே வந்தாலும் சரி, போயிட்டு நிதானமாக லேட்டாகவே வாங்க அப்படிங்கிறாங்க சாப்பிட்டுக்கிட்டே. அப்போ சக்தி அப்பா சொல்கிறாங்க, வீட்டில் சும்மாவே இருந்தால் அப்படித்தான், ஏதாவது அடுத்தவங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னோடனே, சித்தப்பு உங்களை தான் சொல்கிறாங்க அப்படின்னு உஷா சொல்கிறாங்க. உடனே அந்த சித்தப்பு இருந்துட்டு, வாமாம்மா நீ இப்படியே பேங்கில் வேலை பார்க்குற, அதனால் நீ சொல்லதான் செய்வ, ஒழுங்கா காய்கறி நறுக்கிறத ஒழுங்கா பாரு அப்படிங்கிறாங்க. அடுத்து பொன்னி எங்கே கூட்டு போகிறீங்க அப்படிங்கிறாங்க சக்தியை பார்த்து. வா வா உனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. சக்தி என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் ரெடி ஆயிடுச்சா அப்படிங்கிறாங்க. எல்லாம் ரெடியாக இருக்குது, நீ கூட்டிகிட்டு வா அப்படின்றாங்க. பார்த்தா கண்ணை கட்டி உள்ளுக்கு கண்ணை கட்டலைங்க. ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போய் அந்த ஸ்டேஜை காமிக்கிறாங்க. அப்படியே எல்லாத்தையும் பார்த்தோன்னே பயந்துடுறாங்க. பொன்னி வந்துட்டு, என்னங்க இங்கே கூட்டி வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ இந்த ஆடிட்டோரியத்தில் தான் நீ பாடணும் அப்படிங்கிறாங்க. உடனே தூக்கி வாரி போட்டுருது. ஐயோ என்னால் பாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி எவ்வளவோ சொல்ல பொன்னி என்ன பண்ணுறாங்க, இறங்கிக்கிட்டு அலறி அடித்து ஓடி போய் ஓடின ஓட்டத்தில் ஆட்டோவே பிடிச்சி ஏறிடுறாங்க. ஆட்டோவை பிடிச்சிட்டு கிளம்ப போகிறாங்க. சக்தியும் பாவம் சும்மா சொல்லக்கூடாது, நீ விடா கண்டனா நான் கொடா கண்டண்டி அப்படிங்கிற மாதிரி பின்னாடியே வந்து ஆட்டோவில் ஏறுறாங்க. ஆட்டோக்கார அண்ணன் இருந்துட்டு என்ன சொல்கிறாரு, யோ யாரியா நீ இறங்கியா அப்படிங்கிறாங்க. உடனே பொன்னி, எனக்கு அவரை யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கல, சொல்லலைங்க, அப்படிலாம் சொல்லலை, வா எங்கூட தான் வந்தவர், அதெல்லாம் ஒன்றும் சொல்லாதீங்கண்ணே, அவர் என் வீட்டுக்காரர் தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓ அப்படியா அப்படின்னு, அண்ணே வண்டியை நிறுத்துங்க, இல்லை நீங்கள் காந்தி நகருக்கு விடுங்க அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. அண்ணே நிறுத்துனீங்களா என்ன அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க. அப்புறம் ஆட்டோவை நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் இறங்கிடுறாங்க. என்ன பொண்ணு இப்படி பண்ணுற, எனக்கு கொஞ்சம் கூட மதிப்பளிக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஏன் உணர்வை மதிக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு பயமாக இருக்குது சக்தி, வேணா சக்தி அப்படின்னு அழுகுறாங்க. அப்படி துடிக்கிறாங்க. ஆனாலும் பொன்னியை சக்தி விடுறதா இல்லைங்க. அவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க சக்தி. அதனால தான் பொண்டாட்டியை வலுக்கட்டாயமாக கூப்பிட்றாங்க. என் மேலே மதிப்பு இருந்தால் வரியா வரலையா அப்படின்னோடனே சரின்னு வாயை பற்றிக்கிட்டு வந்துடுறாங்க. மறுபடியும் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறாங்க. இப்போ என்ன, நீ வந்து ஆளுங்க இருந்தால் தான் நீ பயப்படுற அப்படின்னு கண்ணை கட்டிடுறாங்க. கண்ணை கட்டிட்டு மேடையில் விட்டுறாரு. நீ பாரு உனக்கு பெல் அடிக்கும், அடித்த கையோட நீ பாட்டுக்கு தைரியமாக பாடு பொன்னி, நம்ம ரூமில் நீ தனியாக உங்கள் அம்மா ஃபோட்டோவுக்கு முன்னாடி பாடுற பாரு, அதே மாதிரி நினச்சிட்டு நீ பாடுமா அப்படிங்கிறாங்க. அப்படியே நடுங்கி போயிருக்காங்க. கை நடுங்குது, கால் நடுங்குது. அப்படியே மைக்கு வந்துருச்சு, இருட்டாக இருக்குது, பெல் அடிக்குது. அப்படியே சக்தி அப்படியே போய் கீழே போய் உட்காந்துறாங்க. நீங்களும் இருங்க சக்தி அப்படிங்கிறாங்க பொன்னி. அதெல்லாம் நான் இருக்கக்கூடாதுமா, ஸ்டேஜில் வந்து பாடுறவங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. கண்ணை கட்டியிருக்கனால அவங்களுக்கு ஒன்றும் தெரியலை. பொன்னி என்ன பண்ணுறாங்க, அழகாக பாட ஆரம்பிக்கிறாங்க. பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் தான் பாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் செம்மையாக பாடிடுறாங்க. சூப்பராக எல்லோரும் கை தட்டுறாங்க. வாவுன்னு சொல்லி, அப்படி தான் நீ பாடிட்ட பற்றியா பொன்னி, உன் திறமை எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனால தான் அப்படிங்கிறாங்க. அப்படியே ரொம்பவே சந்தோஷப்பட்டு பூரிச்சு போகிறாங்க பொன்னி சக்தி. கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படி இருக்க சக்தியை போயிட்டு, எனக்கு அப்படியே இப்போ நடுக்கம் போயிடுச்சுங்க அப்படிங்கிறாங்க. ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறாங்க. வீட்டுக்கு போகிறோன்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எல்லாரும் அப்படியா எப்படி நம்புறது, இங்கே பாருங்க அப்படின்னு மொபைலில் காமிக்கிறாரு. எல்லாம் சக்தி அப்பா செம்மையாக பாராட்டுறாங்க. அப்படி சிவானி பாப்பா எல்லாம் பாராட்டுறாங்க. சூப்பர் அத்தை அப்படின்ட்டு. எனக்கு இப்போ பயம் போயிடுச்சு மாமா அப்படிங்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. ஆனால் உஷா கேங் மட்டும், என்ன இவ இப்படி பாடிட்டாலே, அப்போ பெரிய ஆள் ஆயிடுவாளோ அப்படின்ட்டு உஷாவும் அவங்க சித்தப்பாவும் பேசிக்கிறாங்க. ஆமாம் என்ன ஆக போகிறா, என்ன இருந்தாலும் அத்தைக்கு மேலே வர முடியுமா அப்படிங்கிறாங்க. அத்தையை வெறுப்பேற்றியே பார்க்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.